கட்டில் துர்கா பரமேஸ்வரி. கர்நாடகா மாநிலத்திலே இருக்கும் இந்த கோவில் நந்தினி ஆற்றின் நடுவில் உள்ளது. கட்டில் என்றால் இடுப்பு, நடுப்பகுதி, மையம் என்பது அர்த்தம். கோவில் ஆற்றின் நடுவில் அதன் இடுப்பு போன்ற பிரதேசத்தில் அமைந்துள்ளதால் இந்த பெயர் பெற்றது. கடி என்பது மையம், ஈல் என்பது பூமி. பெரிய பாறையாய் மாறி அசுரனை வென்றதால் இன்றும் கோவிலின் நடுநடுவே பாறையை காண முடியும். ஜாபாலி முனிவர் மக்களை பஞ்சத்திலிருந்து காக்க காமதேனுவின் மகள் நந்தினியை ஆறாக மாற்றி சுபிக்ஷத்தை தந்த இடத்திலே துர்கா பரமேஸ்வரியின் திருக்கோவில். பூமியின் மையத்திலே துர்கா பரமேஸ்வரி இருப்பதால் கட்டில் துர்கா பரமேஸ்வரி என அழைக்கப்படுகின்றாள். பிரம்மனின் வரம் பெற்ற அருணாசுரன் எனும் அரக்கனை கொன்று மக்களை காத்தவள். தேவியின் சக்தி அலாதியானது. அவள் மக்களின் வாழ்க்கையை புத்துயிர் பெறுவாள் மற்றும் அவளுடைய தெய்வீக ஆற்றலை ஊற்றுகிறாள். இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து வேண்டுதலும் நிறைவேற்றப் பெறுவார் என்பது ஐதீகம். இன்று கேசவ்ஜியின் கரங்களிலே ஓவியமாய் வந்து நம்மை அருள்பாலிப்பவள் கண்ணெதிரே திவ்யமாக காட்சி அளிக்கின்றாள். தங்க கவசத்திலே, பச்சை புடவையிலே, மல்லி மலர் சரங்குகளின் நடுவே தங்கமாய் ஜொலிக்கின்றாள். கண்கள் காருண்ய மழை பொழிகின்றது. வெள்ளி மண்டபத்தின் நடுவே விஷ்ணு துர்கா பரமேஸ்வரியாய் சங்கு சக்கரதாரியாக அற்புத